ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோயிலுக்கு வந்தேன். சரி, அதான் இதை நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஐயம்பேட்டை பஜார்லேருந்து ஆத்தோரமாக வரும்போது ஒரு 200 300 மீட்டர் நம்ம சிமெண்ட் ரோடு வழியாக நம்ம வந்து வரும்போது இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். ஏன்னா ஆத்தோரமாக வரும், ஆற்றை கடந்து வரும். 2 வீலர்ஸ் மூலிமா தான் வர முடியும், இல்லை நடந்து வரலாம். வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் பேர் வந்து முச்சந்தி அம்மன். இது பார்த்தோன்னா இப்போ கட்டியிருக்காங்க, புதுசாக இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தால் பழைய கோயில் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன கோயிலாக வந்து கட்டியிருக்காங்க. இது ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப இது சின்னதாக கட்டியிருக்காங்க. இதை சுற்றி வந்து மரம் வளர்ந்துருக்கு, ஆலமரம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆலமரம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலாக தான் இருக்குது. ரொம்ப வந்து அமைதியான இடம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கோயில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மரம்லாம் வந்து எப்படி சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர், வீரபத்திரர் இந்த சிலைகள்லாம் இருக்குது. இது பக்கத்தில் வந்து சப்த கன்னிகள், இந்த 7 பேர் இருக்காங்க. வாங்க, இதுதான் அந்த கோயில். ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. இது சுற்றி பாருங்கள், இது எல்லாமே வந்து மரம், சுற்றி வந்து மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் முச்சந்தி அம்மன். இது உள்ளே வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது இப்போ தான் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது தனியாக நாகம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களே வந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், அப்படியே பார்க்கலாம்.
வயல்வெளிகள்லாம் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வழியாக தான் வரணும். இப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆறு, இந்த ஆற்று